ஹாய் ஹால் வெல்கம் டு சயின்ஸ் ஜெரி. ஸோ என்ன தான் ஆன்லைனில் ஸ்கேம் நம்ம பேசிகிட்டே இருந்தாலும் இன்னமும் நம்மளை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்கேம் இருக்குது. ஸோ ரீசெண்டாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நைட் வந்துட்டு நைட்டிலேருந்து இப்போ அடுத்த லெவலுக்கு அப்படின்னு சொல்லுவோம், நைட் வேர்க்கு நம்ம சேஞ்ச் ஆனோம். ஒரு டிஷர்ட்டு, ஒரு பைஜாமா, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீடிங் மதருக்கோ இல்லை கர்ப்பமாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கோ, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்லெஸில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கு. 2 டைம் சர்ச் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணியே எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அது மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஓகே, 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து 999 ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 இதில் தான் போட்டிருந்தேன். ஸோ நான் கேட்ட மாதிரி எனக்கு இந்த பஃப்பு வச்சு எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்துட்டு நார்மலாக இப்போ நம்ம டிஷர்ட் போடுறோம் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஓகேவா இருக்குன்னு சர்ச் பண்ணேன். ஸோ முன்னாடியே ஒரு ஷாப், அது ஓன் மேனுஃபேக்சரிங், அதுவும் திருப்பூரில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களதெல்லாம் பார்க்கும்போது வெப்சைட் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் பார்த்த மாதிரி எனக்கு இந்த பஃப் இல்லாமல் இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். இன்னொரு இதுலேயும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்ஸு, கீழே வந்து பைஜாமா பேண்ட் மாதிரி. ஸோ கொஞ்சம் நல்லா காட்டனில், பியோர் காட்டன், இந்த வெயிலுக்கு நமக்கு அதுதானே தேவை. ஸோ அதனால் வந்துட்டு அதை நான் பார்த்துருந்தேன். கூடவே இந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்துருந்தேன். அதாவது வந்துட்டு நான் மெட்டர்னிட்டி ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நைட் வேர், நைட் ட்ரெஸ்க்கு பதிலாக இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நான் பார்த்துட்டு பேசிவிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தேன். நான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்பவே மாட்டேன். அதனால் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தேன். கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 7 டேஸில் வந்துடும், இல்லை 5 to 7 டேஸில் வந்துடும். நான் கேட்டிருந்தேன் இது பியோர் தானே, நான் மாற்றணுன்னா மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக மாற்றிக்கோங்க. லைக் அவங்க வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ். ஸோ ஹிந்தியில் தான் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே மெசேஜ் வந்து நம்ம தமிழில் எப்படி இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம் தங்கிலீஷில், அந்த மாதிரி ஹிந்தியில் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இங்கிலீஷில் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன். ஓகே தானே, இல்லை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும், buy 2 get 1 ஃப்ரீ வேறு சொல்லியிருந்தாங்க 999 அப்படின்ட்டு. நான் யோசிச்சேன், அப்படின்னா வந்துட்டு ஒரு 333 தானே வருது, 333 ரூபா ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு போட்டாச்சு. 5 to 7 டேஸ் எங்கே இருக்குது, நான் போட்ட 2வது நாள் 3வது நாள் நான் கிளாஸில் இருக்கேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது காலையில். ஸோ என்ன வந்ததுன்னா, அமேசானில் வருது. ஸோ உங்கள் டெலிவரி வந்துட்டு உங்ககிட்ட கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் உடனடியாக வந்து 1133 ருபீஸ் நீங்கள் வந்துட்டு கூகுள் பே பண்ணுங்கள், ஃபோன்பே பண்ணுங்கன்னு இந்த மெசேஜ் பார்த்தோன்னே. ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா இது வரைக்கும் நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரினா நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு தான் பைசாவே வாங்குவாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, சரி பார்க்கலாமே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கால் வந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 கால்ஸ் வந்தது. ஸோ எந்த கால்ஸுமே நான் பிக் பண்ணல. லாஸ்ட்டாக ஒரு கால் பண்ணும்போது இந்த மாதிரி அமேசான் பார்சல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வண்டியில் வருது, டூ வீலர் கிடையாது, 4 வீலரில் வருது. 2 வீலரில் தான் எனக்கு எப்போவுமே வரும். 4 வீலரில் வந்து இதெல்லாம் சொல்லவே எனக்கு வந்துட்டு இது நம்புற மாதிரியே கிடையாது. நான் சொன்னேன், இப்போ நான் வெளியில் இருக்கேன், எனக்கு 5 to 7 டேஸ் வந்தது, இப்போ எப்படி செகண்ட் டேவே நீங்கள் எனக்கு வந்துட்டு அனுப்புறீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கணும்ல, எல்லா டைமுமே வீட்லேயே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இப்போவே நீங்கள் அந்த பார்சலை வாங்கிக்கோங்க, வீட்டில் யாராவது நான் வாங்கிக்க சொல்லுவோம், நாங்கள் ஜிபே பண்ணிவிடுங்கன்னு. இல்லை என்கிட்ட வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி நான் போட்டதால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஷ் தான் இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஜிபேலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நாளைக்கு வாங்கிப்பீங்களா அப்படின்னு. ஓகே, நாளைக்கு மதியம் வந்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அப்படியே நானும் நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்சல் வரல, நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ நான் சும்மா இன்ஸ்டாகிராமில் போய் அந்த பேஜை பார்க்கும்போது அந்த பேஜில் என்னை பிளாக் பண்ணிட்டாங்களா. அந்த பேஜில் நம்ம பேசின கான்வர்சேஷன் எதுவுமே இல்லை, நான் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் இருக்குது, மீது எதுவுமே இல்லை. ஸோ அந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு பேஜ் ஓப்பன் ஆகலை. ஸோ ஒரு வேளை என்னை பிளாக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு யாருக்கெல்லாம் அனுப்பி இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு பேஜே வந்து காட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரியுது இது ஒரு ஸ்கேம் இப்படியும் இருக்காங்க. ஸோ அதாவது எல்லாருமே ஸ்கேம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஒரிஜினல் எடுத்து இப்போ வேறு யாராவது ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்கௌண்ட் மாதிரி அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இது என்னோட ப்ராடக்ட் அப்படின்னு நான் சேல் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு கேஷ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேஷை வாங்கிட்டு அப்புறம் நான் அனுப்பலைன்னா நான் அந்த பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து என்ன சொல்கிறது, ஹாப்பியாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் நிறையவே போய்ட்டுருக்கு. வாங்கக்கூடியவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், பார்த்து வாங்குங்க. ஸ்கேம் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. நான் நல்ல வேலை பைசா வந்துட்டு நான் சென்ட் பண்ணவே இல்லை, ப்ராடக்ட் வாங்காமல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்.
ஸ்கேமாக இருந்தாலும் கடவுள் என்ன காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லும். ஓகே, இதுதான் உங்க கூட ஷேர் பண்ணும். நீங்களும் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.